ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவே பத்திக்கிட்ட எரிகிற விஷயம் என்னன்னா, கேபிஒய் பாலா இவரோட சம்பந்தப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா இப்போ வந்து பரவிட்டு இருக்கு. இவர் யாருன்னா, விஜய் டிவில கலக்க போவது யாரு அந்த ஒரு காமெடி கண்டென்ட்ல ஒருத்தரா இவர் பணியாற்றினாரு. அதுல நல்லா காமெடியா நல்லா பண்ணி நல்லா இம்ப்ரூவ் ஆனாரு. அவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் பண்ணா ஒரு 500 ரூபாய ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த 500 ரூபாய தான் செலவுக்கும் தன் குடும்ப செலவுக்காகவும் தனியா ஒதுக்கி வச்சுட்டு மீதி 500 ரூபாய அவரால் முடிஞ்ச ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தாரு. அதே போல அவரோட சம்பளம் உயர உயர வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏழை ஜனங்களுக்கு உதவிட்டு வந்து மீதி பணத்தை தன்னோட செலவுக்காக தன்னோட குடும்ப செலவுக்காகவும் எடுத்து வச்சுட்டு வந்தாரு. இதே போல சம்பளம் 1000 இருந்து 10,000 10,000 லட்சம் அந்த மாதிரி உயர்ந்துகிட்டே வந்தது. அந்த சம்பளம் உயர உயர உதவிகள் வந்து பெருசாகிட்டே போனது. குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, ஹாஸ்பிட்டல் கட்டுறதும் அப்புறமா வந்து மலையடி வாரத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆம்புலன்ஸ் சொந்தமா வாங்கி கொடுக்கறதும், அப்புறம் ஒரு வீடியோ வந்து முதல்ல வைரல் ஆச்சு. அது எந்த வீடியோனா, ஒரு பையன் வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறான். அந்த வேலை செய்யற பையன் வந்து, என்னடா தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹெல்மெட் போட்டு கேட்பாரு. எனக்கு ஒரு சொந்தமா ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கும், நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு எங்க வீடு வந்து ரொம்ப தொலைவு, வேலைக்கு போயிட்டு வரதுக்கு வந்து எனக்கு ஒரு சொந்தமா ஒரு பைக் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆசைப்படுறான். அப்புறமா சரியான்னு சொல்லிட்டு இவருக்கு கேபிஐ போல ஹெல்மெட் போட்டு வந்து கேட்பாரு. சரி, நேராக போயிட்டு ஒரு பைக் எடுத்து வந்து கொடுத்துட்டு போட்டோ வீடியோலாம் பிடிச்சிட்டு போனாரு. அப்புறமா இன்னொரு பையனுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு. அது போல அவரோட சம்பளம் உயர உயர உதவிகள் வந்து ரொம்ப பெருசாகிட்டே போச்சு. இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் தன்னோட சம்பளம் உயர உயர அந்த உதவிகளும் ரொம்ப பெருசாகிக்கிட்டே போச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அவர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆன உடனே இவருக்கு சினிமா வாய்ப்புகள் சின்ன சின்னதாக வந்துகிட்டே இருந்தது. சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாரு. இப்போ சமீப காலமா ஒரு படத்தில் நடிச்சிட்டு வந்தாரு. அந்த படத்தோட பேரு காந்தி கண்ணாடி. அந்த படம் வந்து சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட சினிமா தியேட்டர்ல போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய வெற்றி படம் இல்லை. இவர் வந்து செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கு பெரிய கை கொடுக்குமா, வேற லெவல் எதுவுமே கொண்டு போமாலாம் இல்லை, எதுவுமே கிடையாது. இவர் நடிச்ச படம் ஆகிறப்போ சிவகார்த்திகனோட மதராசி படம் வந்தது. அப்போ வந்து சிவகார்த்திகன் ரசிகர்கள் வந்து இவரோட படத்தை அடக்குறாங்க, ஒரு அராஜகம் பண்றாங்க சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிச்சு. அப்புறம் வந்து கேபி பாலா வந்து ஒரு இடத்துல வந்து அழுதுகிட்டே வீடியோ போட்டாரு, என்னோட படத்தை முடக்குறாங்க. அப்பதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பிரச்சனைனா, மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், எப்பவுமே நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல கேப் போட்டுக்கிட்டே பேசுவாரு, அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. அவர் வந்து அறம் நாடு என்ற ஒரு யூடியூப் சேனல்ல வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. என்னன்னா, இவர் வந்து கேபிஒய் பாலா வந்து நிறைய உதவிகள் செஞ்சுட்டே வராரு. இவர் வந்து சர்வதேச பண முதலாளிகளின் கைக்கூலி. இவர் வந்து அந்த பண முதலாளிகள் கொடுக்கிற காசு தான் இவரு ஒரு உதவியா செஞ்சுட்டு வராரு. இவர் காசு வந்து இவர் உதவி பண்றது கிடையாது. அப்புறம் அவர் இலவசமா கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து ஒரு காயலாங்கடியில இருந்து எடுத்து வந்த வண்டிங்க, அந்த வண்டியை நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா பட்டிட்டிங்கெல்லாம் பார்த்து இவர் இலவசமா கொடுத்தாரு. அதெல்லாம் புதுசா வாங்கி கொடுக்கல. அதே போல இவர் வந்து சர்வதேச துரோகிகள் கைக்கூலி. இவர் வந்து கைக்கூலி, அவங்க கொடுக்குற பணத்தை தான் இவர் உதவியா செஞ்சுட்டு வர்றாரு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க ராம்நாடு சேனல்ல. அப்புறமா இவர் வந்து கேபிஐ பாலா வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு. ஐயா, நான் வந்து சர்வதேச துரோகிகளின் நான் ஒரு கைக்கூலி இல்ல, நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், நான் சம்பாதிக்கிற காசுல தான் நான் உதவி பண்றேன், என்னோட சம்பளத்துல முக்கால்வாசி பணத்தை தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பளத்துல தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்றேன் சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டு வெளியிட்டாரு இன்ஸ்டாகிராம்ல. அந்த வீடியோவும் பயங்கரமா வைரல் ஆச்சு. அப்புறம் திரும்பவும் இன்னைக்கு அறம் நாடு சேனல்ல அதே பத்திரிகையாளர், அந்த சேனலோட நந்தகுமார் என்ற ஆங்கர், இவங்க 2 பேர் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. யார் பத்தி? பாலா பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் எங்க வாங்கப்பட்டது, அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வாங்கறதுக்காக காசு எங்கிருந்து வந்திருக்கு, கேபிஐ பாலா வந்து யாருக்கெல்லாம் போன் பண்றாரு, யார் கூட எல்லாம் பேசுறாரு, எங்கெல்லாம் போறாரு சொல்லிட்டு இவங்க ஃபுல்லா சர்ச் பண்ணியிருக்காங்க, வாட்ச் பண்ணியிருக்காங்க. இவர் எங்க போறாரு, யார் கூட போன் பேசுறாரு, இவருக்கு பணம் எங்கெல்லாம் வருது, அமெரிக்காவுக்கு எதுக்கு போனாரு பாலா, இவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது. ஏன்னா இவருக்கு 1 லட்சம் 2 லட்சம் தான் சம்பளம் வருது. அந்த 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வச்சு இவ்வளவு உதவி பண்றாரு. இந்த உதவி எல்லாம் எந்த பணத்துல இருந்து வருது சொல்லிட்டு அவர் ஃபுல்லா அந்த பத்திரிகையாளரும் இந்த நந்தகுமார் என்ற அறம் நாடு சேனல்ல விஜயவா ஒர்க் பண்ற நந்தகுமாரும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருக்காங்க. அந்த அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவா இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்கு. பாலா வந்து நிறைய ஆம்புலன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு இலவசமா மக்களுக்காக. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற ஆம்புலன்ஸா இல்ல வந்து
எந்த நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனலைஸ் பண்ண ஆம்புலன்ஸோட விவரத்தை காட்டுறாங்க. பக்கா ப்ரூஃபோட காமிக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வந்து 20,000 ரூபாய்க்கு காயலாங்கடை அந்த கடையில இருந்து 20,000 ரூபாய் கொடுத்து அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி வந்திருக்காங்க. அது வந்து அந்த ஆம்புலன்ஸ் முதல்ல வாங்கப்பட்டது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆம்புலன்ஸ் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. அந்த ஆம்புலன்ஸ் வந்து வண்டிக்கு ஆர்சி புக் கிடையாது, எஃப்சி கிடையாது, எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. எல்லாம் போலி ஆவணத்தை வச்சு அந்த வண்டியை ரெடி பண்ணி மக்களுக்கு இலவசமா கொடுக்குற மாதிரி வச்சு போட்டோலாம் பிடிச்சி வீடியோலாம் பிடிச்சி போயிட்டு இருக்காரு பாலான்னு சொல்லிட்டு ஃபுல் விவரமா கூட இருக்காங்க. சுமார் 1 மணி நேரம் வீடியோ அது. அப்புறம் இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து எதுக்குமே உதவாத ஆம்புலன்ஸ், அது வந்து டாப் போன ஆம்புலன்ஸ். எடுத்து வந்து அந்த ஆம்புலன்ஸ் எடுத்து வந்து அது ரெடி பண்ணி பட்டிங்கர் பார்த்து பெயிண்ட் அடிச்சு அந்த ஆம்புலன்ஸும் மக்களுக்காக ஃப்ரீயா கொடுக்குறான்னு சொல்லிட்டு பாலா கொடுத்துருக்காரு. அதே போல இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து அது யூஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப டேஞ்சர் ஜாம்பி ஆம்புலன்ஸ். அது அப்படி என்னன்னா அந்த ஆம்புலன்ஸ் எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. அது எக்ஸ்பைர் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அதனால அந்த ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, ரோட்ல ஓடவே கூடாது. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் எடுத்து வந்து போலி ஆவணங்கள் வச்சு ஆர்டிஓண்ட ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ வந்து ஓட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மூணு வண்டி நம்பரோட அந்த பக்கா டாக்குமெண்டோட எல்லாமே ஃபுல் விவரங்கள் வந்து இவங்க சேகரிச்சு ஒரு ப்ரூஃபா எடுத்து வச்சிருக்காங்க. பின்னால ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த ப்ரூஃப் எல்லாம் சமர்ப்பிப்போம், நாங்கள் வந்து ஃபுல்லா இந்த ப்ரூஃப் எல்லாம் நாங்கள் வந்து கொடுப்போம், ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வந்து 36 வருஷமா பத்திரிகையாளர்ல வேலை செஞ்சிருக்காரு. தினமலர், தினத்தந்தி, விஜய் டிவி, இந்து எக்ஸ்பிரஸ், டெல்லியில சொல்லிட்டு ஒரு 36 வருஷமா பத்திரிகையில ஒரு ஒர்க் பண்ணவர் தான் பெரிய பத்திரிகையாளர். வந்து அவரே சொல்லும்போது நம்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் ஏன் நம்பணும்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த பத்திரிகையாளர் சொல்றது மெயின் பாயிண்ட் என்னன்னா, பாலா வந்து நல்லவர், அவர் ஒரு கெட்டவர் கிடையாது. ஏன்னா பாலா பின்னாடி வந்து பெரிய பண முதலைகள் வேலை செய்யறாங்க. ஏன்னா பாலாவை ஒரு பிராண்டா மாத்தி அவர் மூலியமா ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அது எதனாலன்னா இப்போ சின்ன விஷயம் தான். இப்போ பாலா வந்து மனசார எல்லாருக்கும் உதவி பண்றாரு. ஆனா இந்த பண முதலைகள் இருக்காங்க பாரு, பாலா பின்னாடி இருக்காங்களே, அவங்க வந்து பல ஆயிரம் கோடிகள் வச்சுட்டு இருக்காங்க, மொத்தம் கருப்பு பணம். இது வந்து வெள்ளையாக்குறதுக்கு இப்போ இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பையன் நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான்னா இவங்க வந்து நேரடியா வந்து உதவி செஞ்சா அவங்களுக்கு சிக்கலாகும். அதனால இந்த பையன் மூலியமா அந்த பையனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அந்த பையனுக்கு என்னென்ன வசதி தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து, தம்பி நான் பணம் கொடுக்குறேன், என்னால் வந்து நேரடியாக உதவி பண்ண முடியாது, அதனால என் பணம் தான், என்னோட மூலியமா நீ வந்து இந்த மாதிரி நல்லதை பண்ணு சொல்லிட்டு இந்த பாலாவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க மூலியமா இவங்க வந்து பணம் சப்ளை பண்றாங்க. இவர் வந்து உதவி பண்ற மாதிரி பண்ணி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இப்போ பாலா வந்து வீடியோ வெளியிட முடியும். ஏன்னா யூடியூப்லயோ ட்விட்டர்லயோ வேற எதுலயும் வந்து பாலா உதவி பண்ற வீடியோ நம்ம பார்க்க முடியாது. இன்ஸ்டாகிராம் மட்டும்தான், அது கூட பாலாவோட அக்கௌண்ட்ல மட்டும் தான் வரும். வேற எந்த ஒரு வீடியோவும் எதுலையுமே வராது. ஏன்னா அவங்க வந்து இத்தனை வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதனால பாலா பின்னாடி வந்து ஒரு பெரிய பண முதலைகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா ஒரு ஆபத்தான முதலைகளாகும் அதெல்லாம் சொல்லிட்டு அவரு எல்லாமே ஒரு பக்கா ப்ரூஃபோட ஃபோன் கால் ரெக்கார்டு, பாலாவை எங்கெங்க போனாரு, எங்கெங்க போறாரு, எங்கெங்க போக போறாரு, எங்கெங்க இருந்து அவருக்கு பாலாவுக்கு வந்து பணம் வருது, எல்லாமே ஃபுல்லா டீட்டெயிலா அவங்க வந்து ப்ரூஃப் வந்து சேகரிச்சிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு விஷயத்த பொய்யா சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்கல்ல. அதனால இவர் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பக்காவா ப்ரூஃப் வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. ஏன்னா அந்த வீடியோலயே காமிக்கிறாரு, இந்த வண்டி வந்து கைலாங்கடை போற வண்டி, இதை ரெடி பண்ணி ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. ஆனா அவரு கொடுக்கல, அவர் பின்னாடி இருக்காங்கல்ல பண முதலைகள், அவங்க பண்ண வேலை தான் இது. அந்த கடைசியா சொல்றாங்க அந்த வீடியோல, அவங்க அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு கடைசியா, தம்பி நீ வந்து அந்த பண முதலீடுகிட்ட நீ வந்து மாட்டிக்கிட்டு இருக்க, நீ சொல்லு, நான் வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை காப்பாற்றலாம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, பாலா வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது தப்புன்னு தெரியாமலே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால கூடி சீக்கிரம் அந்த தப்பை உணர்ந்து பாலா வந்து இந்த விஷயத்தை வந்து கைவிடணும். எந்த விஷயத்த நல்லா செய்யறாரு அந்த விஷயத்த கிடையாது. இவர் பின்னால பாலா பின்னாடி இருக்காங்களா, அவங்களோட உதவியிலிருந்து இவர் உதவி பண்றாருல, அந்த ஒரு விஷயத்தை கைவிட்டுட்டு முடிஞ்சா தன்னோட பணத்துல அவர் உதவி செய்யட்டும். அவர் பின்னாடி இருக்கிற அந்த பண முதலீடுகள் மூலியமா எந்த உதவியும் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து பிற்காலத்துல அவருக்கு பயங்கரமா ஒரு ஆபத்துல முடியும், உயிர் போக வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் வந்து பாலா மேல இருக்கிற அக்கறையில சொல்றாரு. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.